சோ எப்பவுமே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டாஸ்க் வச்சு போன வாரம் வந்து ஹோட்டல் டாஸ்க் ஆகா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க் வந்துட்டு வேற மாதிரி ஆகா ஓஹோன்னு பிச்சுட்டு போயிருச்சு. சோ இந்த வாரம் என்ன மாதிரியான டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அந்த ரூல்ஸ் லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் ராஜாங்கம் டாஸ்க் வச்சா செம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அதுல இன்னும் நிறைய ஃபைட் வரும். போன சீசன் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா இருந்தாங்க. அப்போ ரெண்டு ராணி ஒரு ராணி ஒரு ராஜா தனித்தனியா வந்து அந்த நாட்டை ஆண்டது. அதுக்கான சண்டைகள் அதெல்லாம் நிறைய நடந்தது. இந்த வாட்டி வந்து சிங்கிள் தான். சோ யாரு ராஜாவா இருக்க போறா, யாரு ராணியா இருக்க போறாங்க, யாரெல்லாம் வந்து சோல்ஜர்ஸா இருக்க போறாங்க, இது எப்படி கொண்டு போறாங்க. மெயினா எனக்கு தெரிஞ்சு பிரஜனை ராஜாவா போட்டு பார்வதியை ராணியா போட்டா எப்படி இருக்கும்? நம்மளே ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. சோ நல்லா தாங்க இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். ஆமா அப்ப பார்வதி வந்து சலிச்சவங்க கிடையாது. சாண்ட்ராவுடைய ஆக்ஷனை பார்க்கணும், ரியாக்ஷனை பார்க்கணும், திவ்யாவுடைய ரியாக்ஷனை பார்க்கணும், பிரஜன் எப்படி வந்து அவங்களை ஹேண்டில் பண்றாருன்னு பார்க்கணும். ஏயா நீ தானே சொன்ன அந்த பொண்ணு மேல, அப்ப நீ அந்த பொண்ணு கூட இரு, அந்த பொண்ணு ராணியா இருக்கட்டும், நீ ராஜாவா இரு. எனக்கு இப்பயே சந்தேகம் ஆயிடுச்சு, பிக் பாஸ் டீம்ல நீங்க ஏதோ வேலை பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. இது ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்ம லாஸ்ட் வீக் நடந்ததை வச்சுதான் இதை சொல்றது நானு. இப்போ எவ்வளவு நீ அந்த பொண்ணை மட்டம் தட்டி பேச முடியுமோ, அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு பேசினேன். அந்த உங்களுக்கு நான் அந்த பொண்ணு திருப்பி பேசவே அதுதான் சொல்றேன். நம்ம கர்மா இஸ் a boomerang. கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா டீம் வந்து சண்டை வரதான் யோசிப்பாங்க, சண்டை வரதான் டிஆர்பி, சண்டை வரதான் வியூஸ். அப்ப நாங்க அதை தான் இறக்குவோம். அப்படி பாத்தீங்கன்னா பிரஜனை ராஜாவை போடுங்க, பார்வதி ராணியா போடுங்க. கண்டிப்பா. அப்ப கண்டிப்பா இந்த வீக் ஃபயரா இருக்கும். கண்டிப்பா. அப்ப நீ எப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசாம இருப்ப? ராணி கைய புடிச்சு நடந்து கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்களே, என்ன பண்ணுவ? போய் தானங்க ஆகணும். பண்ணு. கண்டிப்பா. அப்ப தெரியும் யாரு ஸ்ட்ராங் யாரு வீக் அப்படிங்கறது தெரியும். கேமா பாரு, பர்சனலா அடிக்காத. அந்த பொண்ணு பர்சனலா பேசுது, பர்சனலா அடிக்குதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு பிளஸ் என்னன்னா, இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு கேட்கவே இல்ல. சாதாரணமான பொண்ணா இருந்தா நம்மள என்ன மாதிரிலாம் இருந்தா நீ எப்படி அப்படி சொல்லலாம், அந்த இடத்துல சண்டை போட்டு அப்படி சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீ யார் எனக்கு? நீ சொல்ற நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு தெரியும், எங்க அம்மாக்கு தெரியும் என்னை பத்தி. நீ என்ன வேணா பேசு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. கெட்டுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். அப்படிதான் இருக்கணும். உலகம் என்ன பேசுதுன்னு நினைச்சா நம்ம அழுதுட்டே படுத்துட்டே இருக்க வேண்டியதான் மூளையில. கண்டிப்பா. உலகம் என்ன பேசுது, யாரை பத்தி பேசுது, என்ன மாதிரி பேசுதுன்னு நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கோம், நான் கரெக்டான வழியில போறேன்னா நான் கரெக்டான வழியில போறேன். இன்னைக்கு நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா, அன்னைக்கு பார்வதிக்கு நான் சண்டை, அதாவது ஆப்போசிட்டா தான் பேசுனேன். இன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னா என்ன ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க. சொல்லின்னு போங்க. நீங்க எப்படி சபரிக்கு சப்போர்ட் பண்றீங்க, அப்ப நீங்க வந்து மேல் கண்டஸ்டன்ட் தானே சப்போர்ட் பண்றீங்க, அப்ப நீங்க மெயிலிசமா?